ஹலோ 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 ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? ஏங்க, என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது, இதோ இந்த நாடே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற வேணாம். நீங்க எப்படி வேணா நினைச்சிட்டு போங்க, ஆனா உள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு தெரியாதா? நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க. ஐயோ சாரிங்க, அவசரத்துல மறந்துட்டேன். அது என்ன வேணும்? யார பார்க்கணும் நீங்க? மேனேஜர் சிங்காரத்தை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? என்னது அப்பாயின்மெண்டா? எனக்கு இது மட்டும் சிங்காரத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஏங்க, நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. இருந்துட்டு போங்க. அதுக்கு இருந்துட்டு போங்கன்னா நான் ஏதோ உள்ள போறதுக்கு போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆமால்ல, அப்படி கூட இருக்கலாம்ல. ஆஹா, நாமளா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? சாரிங்க, நான் மேனேஜரை பார்க்க வந்தேன், பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லங்க. ஐயோ, மேனேஜர் கிட்ட போயிட்டு அவர் வாயாலேயே நான் தான் வர சொன்னேன்னு அவர் ஏன் சொல்ல வைக்கிறேன். கமா நில நில சொல்றல. என்னது கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம நீங்க பாட்டுக்குள்ள வரீங்க? என்னங்க மேனேஜர் இங்க தான் இருக்காருன்னு சொன்னீங்க, ஆளையே காணோம். இங்கெல்லாம் அவருக்கு என்ன வேற வேலையே இருக்காதா? செகண்ட் ஃப்ளோர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். நல்ல வேலை நான் என் கேபின்குள்ள இல்ல. ஓ அப்படியா? தேங்க்ஸ். அப்ப வாங்க அங்கே போலாம். சார் 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 சாரி சார். நீ சாரி எல்லாம் அப்புறம் கட்டிக்கோ. உட்கார். இங்கதான் இருக்கியா? இதோ வர. கடவுளே, அவன் கண்ணில் படாம என்ன காப்பாத்து. கடவுளே, அவன் கண்ணில் படாம என்ன காப்பாத்து. அவன் இங்கிருந்து போயிட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு 10 தேங்காய் உடைக்கிறேன். கடவுளே, சத்தியமா சொல்றேன், உனக்கு 10 தேங்காய் உடைக்கிறேன். என்ன காப்பாத்தாண்டவா. என்ன சார் தேடுறீங்க? கைலாச நாடு எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். டேய், உனக்கு பயந்து தாண்டா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன். சும்மா காமெடி பண்ணாதீங்க சார். காமெடி பண்ணலடா, நிஜமா உனக்கு பயந்து தாண்டா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். சார், அந்த மல்லு பொண்ணு கிட்ட சொல்லுவீங்க சார், உள்ள வரும்போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்றா. அப்புறம் எப்படி நம்ம ஃப்ரீயா மீட் பண்ண முடியும்? டேய், நம்ம அடிக்கடி ஃப்ரீயா மீட் பண்ண நான் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டாடா? ஐயோ சார். சார் சார் என்னடா? நானும் உங்ககிட்ட விதவிதமா வந்து சான்ஸ் கேட்டுட்டேன். நானும் விதவிதமா எத்தனை தடவை இல்ல இல்லன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் எனக்கு வேணாம் சார். சாப்பிடுங்க சார். டேய், இங்கேயும் வந்துட்டியாடா? சார், அந்த ஆர்ஜே வேலையை எப்படியாவது வாங்கி கொடுங்க சார். நீ என்னதான் குட்டிக்கார் நடிச்சு கேட்டாலும் உனக்கு ஆர்ஜே வேலையை வாங்கி கொடுக்க மாட்டேன். பழமும் வாங்கல, ஒன்றும் வாங்கல. சார் சார் நில்லுங்க சார். ஏங்க, இதுல போட்டிருக்க ரேட் சரியா தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்களேன். சார், முதல்ல கண்ணாடி கழட்டிட்டு பாருங்க சார். ஆமாம், இப்போ நல்லா தெரியுது. தேங்க்யூ சார். பா. டேய், ஏதோ ஆசைப்பட்டு நல்ல ஐட்டம் வீட்டுக்கு வாங்கலான்னு வந்தேன்டா, அதை கூட நான் நிம்மதியாக வாங்க விட மாட்டியாடா? சார், ஃபர்ஸ்ட் நான் ஆசைப்பட்ட ஆர்ஜே வேலையை வாங்கி கொடுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்டதை நிம்மதியா வாங்குங்க. நான் எது மேலேயும் ஆசைப்படல, படா. சார் சார் இருங்க சார். மனசுல நிம்மதியாக இருக்கும். சார் சார், அந்த வேலை அதான் பண்ணிட்டு இருக்கியே, சீக்கிரம் சேவ் பண்ணப்பா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. சார், இந்த வேலை இல்லை சார். வேற எந்த வேலை? எனக்கு அந்த ஆர்ஜே வேலை. ஆர்ஜே வேலையா? டேய், நீயா? ஏண்டா, வேலை கேட்குற இடமாடா இது? அதுவும் கத்திய கழுத்துல வச்சுட்டு கத்தி எடுறா. நீங்க வேலை கொடுத்தாதான் கத்தி எடுப்பேன். நீ கத்தி எடுத்தாதான் நான் வேலை கொடுப்பேன். சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அப்படிதான் சொல்லுவேன், போடா. சார், நான் சேவம் பண்ணல, ஒன்றும் பண்ணல சார். ஐயோ சார், நீங்க தப்பிக்கவே முடியாத மாதிரி சிங்கத்தை அதோட குகையிலே வந்து சந்திச்சிருக்கேன் சார். அந்த சிங்கத்தோட சின்ன வீட்டு குகைக்குள்ள வந்து சந்திச்சாலும் உனக்கு வேலை கிடைக்காதுடா. சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். நீ என்ன நல்லா செய்யறடா. சார் 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 விடுறா சார். நில்லுங்க சார். சார் 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 அது சும்மா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்காத. உனக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பே இல்லை சார்.
ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். அதை பார்த்து எல்லாரும் என்ன காரி துப்புவாங்களா? அது இல்ல சார், உங்களை பார்த்து பெருமையா பேசுற அளவுக்கு பண்றேன் சார். யாரு நீ? சொல்லுங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல நீ வெளியில போகணும். சார் சார் என்ன சார் இப்படி பண்றீங்க? போங்க சார், எப்ப பார்த்தாலும் இப்படி தான் சார் பண்றீங்க. இப்போதுக்கு நான் சட்டை பட்டனை கழட்டினேன். டேய் சித்துக்கண்ணா, இந்த ஆர்ஜே வேலைன்னா என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல ஜாங்கிரி விற்கிற மாதிரி சாதாரண வேலை நினைச்சியா? ரேடியோ ஜாக்கி. இந்த மிஷின் கிட்ட தட்டினா சும்மா புல்லட் டக் டக் டக்குன்னு வெளியில வருதுல, அந்த மாதிரி நீ வாயை திறந்து வாயில இருந்து வார்த்தை சும்மா டக் 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 டக்குன்னு வெளியில வரணும்டா. பயங்கர கஷ்டம்டா. அதுக்கெல்லாம் பயங்கர திறமை வேணும்டா. நீங்க மட்டும் எப்படி ஆர்ஜா நீங்க? யாருக்கு தெரியும்? ஏண்டா டேய், அப்ப எனக்கு திறமை இல்லைன்னு சொல்ல வரையா? சார் நான் எப்ப சார் அப்படி சொன்னேன்? சார் நீங்க திறமை இல்லாத அதி மேதாவி சார். இவன் நம்மளை கவுக்குறானா இல்ல உண்மையிலேயே புகழ்றானா? சார் தென்றல். ஹாய் மேக்டா, வா வா வா. என்ன தென்றல் லேட்டா? அவன் என்னைக்கு கரெக்டா வந்திருக்கா? இதுக்கு போய் டென்ஷன் ஆகி ஓடி வரையே. சார் டைம் 8:57. இன்னும் 3 minutes இருக்கு. இவன் எங்க போனா? சரி போய் தொலைறான் வீடு. இன்னும் 2.5 minutes இருக்கு. நீ வேணா பாரு, அவ இப்போ நம்ம ஆபீஸ் காம்பவுண்டுக்குள்ள வந்திருப்பா. அவ இப்ப ஸ்கூட்டரை பார்க் பண்ணிருப்பா. டச் அப் பண்ணிட்டு இருப்பா. ஐயோ, ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டு இருப்பா. ஐயோ சாரி, அதல்ல. என்ன இல்ல சார் நொல்ல சார்னுட்டு. எனக்கு அவங்க டைமிங் பத்தி தெரியாதா? லாவண்யா வெளியில போவா, தென்றல் உள்ள வருவா. எனக்கெல்லாம் அத்துப்படிமா. ஐயோ சாரி, கமர்ஷியல் பிரேக் முடிய போகுது. ஐயோ, முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தென்றலால பேச முடியும். நீ வேணா போய் பாரு, அவ வந்திருப்பா. டைம் ஆச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 3 2 1 ஸ்டார்ட். வணக்கம் சென்னை, இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. இப்ப எதுக்கு இவன் ஆம்பளை குரல்ல மிமிக்ரி பண்றா? ரொம்ப சந்தோஷம். ஆம்பளை குரல்ல பேசனா இல்ல? இவளுக்கு வர வர ரொம்ப திமிரா போச்சு. ஐயோ சாரி, அது தென்றல் இல்ல. இன்னும் தென்றல் வரல. என்னது தென்றல் வரலையா? இது முதல்லயே சொல்றதுக்கு என்ன? ஐயோ அதெல்லாம் ഞാൻ പറഞ്ഞது. ஐயோ என்ன நீ பறஞ்சு கிரஞ்சுன்னுட்டு. தென்றல் இன்னும் வரலன்னா போச்சு. அப்ப பேசுறது யாரு? நான் உங்க ஆர்ஜே சித்து. ஐயோ இவன் எப்படி உள்ள போனா? போச்சு, எல்லாமே போச்சு. என் சீட்டு கிளி போகுது. என் இஎம்ஐ யார் கட்டுவா? என் குடும்பத்தை யார் காப்பாத்துவா? மண்ணு மாறி நின்று இருக்கே, அவனை தடுக்கலாம்ல? நானே போய் தொலைறேன். டேய் சித்து, நான் ஒருத்தனை சூரிய வைக்க சூப்பர் ஃபாஸ்ட்ல வந்துறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ டெய்லி ஒருத்தன் டிசன்டிஷன் என் ட்ரவுசர் கட்டவே பாக்குறான். என்னடா உங்க தென்றல் இன்னைக்கு வீசலேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, யாராலையுமே புடிச்சு வைக்க முடியாத தென்றல இன்னைக்கு சென்னை சிட்டி டிராபிக் புடிச்சு வச்சிருச்சு. அதனால இந்த ஷோவை நான் தொகுத்து வழங்குறேன். நான் உங்க ஆர்ஜே சித்து. அண்ட் இன்னைக்கு என்றென்று புன்னகையில என்னோட குரலை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. நல்லா தெரியுது என் வேலை காலியா போகுது, என் சீட்டு கிளிய போகுது. நாம இன்னைக்கு பேச போற விஷயம் பெண்மை. பெண்மையை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு பாக்குறேன். பெண் என்பவள் பன்முக தன்மை கொண்டவள். மகளா, மனைவியா, தாயா, பாட்டியா, இப்படி பல அவதாரங்களை அசாத்தியமாக சமாளிக்கக்கூடியவள். நீங்க கேட்கலாம், ஆண்களும் அப்படித்தானே? ஆனா பெண்ணால செய்ய முடியற ஒரு விஷயத்தை ஆண்களால செய்ய முடியாது. அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க, தாய்மை. அதுக்கு நிகர் வேற எதுவுமே இல்ல. இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. அவ்வளவுதான். வந்தாச்சு ரேடியோ. காலையில ஓடுவேன் கார்டியோ, அதனாலதான் இந்த அழகான பாடியோ. ஐயோ ஆண்டவா, அந்த ஆள் வெளியில வரக்கூடாது சாமி. அடச்சை, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. பிரசவ வார்டுக்கு வெளிய இருக்கிற புருஷன் எப்படா பொண்டாட்டிக்கு டெலிவரி ஆகுன்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. என்னன்னு கேப்போம். போச்சு, என் வேலை போகுது. எல்லாம் என்ன சார், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இன்னைக்கு தென்றல் வரலையா? இவன் ஒருத்தன் அரங்காலம் தெரியாம. டென்ஷன் ஆகாதீங்க சார், கண்டிப்பா வந்துருவா. இப்ப டைம் என்னாச்சு? எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிருச்சுடா. என்னடா பாக்குற? டேய் தென்றல் வரல. உன் ஃப்ரெண்ட் இருக்கான சித்து, அவன் போய் உட்கார்ந்து ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கான்டா. யாரு? சித்துவா? சார் அவனுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு கொடுத்துறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். கையோட சொல்றேன் ராஸ்கல். எவன்டா அவனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்தா? அவன் நம்ம ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து இட்லி ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்ஜே சிட்டுல உட்கார்ந்து ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கான். ராஸ்கல் பாஸுக்கு தெரிஞ்சது என் வேலை போயிருமே. ஐயோ அந்த ஆள் வந்து பாக்குறாரு. அந்த ஆள் பார்த்துட்டா யாரா பார்த்தா? போச்சு, என் வேலை போச்சு. என் சீட்டுக்குள்ளேயே போகுது. நான் நடு திருத்தி
உங்ககிட்ட இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேனேஜர். நானும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அவனை பரவாயில்ல, பையனை நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. கீப் இட் அப். இதை இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. யார் இவன்? நான் தான் சார் உன்னை செலக்ட் பண்ணேன். நான் தான் சார் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். ஹீஸ் லை பாய் சார். சாரி, ஹீஸ் மை பாய் சார். ஓகே, கண்டினியூ. ஓகே, கண்டினியூ பண்ணிக்கிறேன் சார். நீங்க போங்க சார். ஓகே சார். போட தப்பிச்ச. தென்றல் வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லு. அதுக்கு மேல முறைக்கிறா, போயிருவோம். ஐயோ, இவருக்கு வந்து ஆபத்து இப்போ தென்றலுக்கு வந்துருச்சு. என்ற குருவாயிரப்பா. இது 92.7 பிக் எஃப்எம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்றென்றும் புன்னகை. இது டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு பெண்மை. பெண்களை யாருக்கு தாங்க பிடிக்காது? பெண்களை நம்ம தாயாவும் கூட பிறந்தவங்களாவும் பார்த்து. என்னடி ஆச்சு? ஏன் இவ்ளோ லேட்? ரொம்ப அற்புதமான. யார் அது? ஏன் ப்ரோகிராம்ல? பெண்களை பத்தின கருத்து. அதுவா, புதுசா ஒருத்தண்டி. அது தெரியுது. அவன் எப்படி ஏன் ப்ரோகிராம்ல? அத சொல்லு. அவன் வந்தது தப்புதான். ஆனா அவன் வந்தது ஒரு வகையில் நல்லதா போச்சு. என்னடி குழப்பற? அவன் இங்க வேலை கேட்டு வந்தவண்டி. நீ வரலன்னு தெரிஞ்ச உடனே அவன் யாரையுமே கேட்காம உள்ள போய் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே. இன்ஃபேக்ட் எங்க யாராலையுமே இதை நம்ப முடியல. ஆனா நடந்தது அதுதான் தென்றல். இந்த விஷயம் பாஸ்க்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் அவனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்க சொல்லிருக்காரு. ஆமா, ஆக்சிடென்ட்னு சொன்னியே, என்னாச்சு? அங்க ஒருத்தன் என் வழியை மறிச்சிட்டான். இங்க ஒருத்தன் என் சீட்டையே புடிச்சிட்டான். ஆனா அவன் நல்லா தாண்டி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கான். சரி, நீ போய் முதல்ல மேனேஜர் பாரு. உன் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. போ. ஐயோ, உள்ள போனா என்ன நடக்குமோ? கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். சார், எங்க வந்த? இல்ல, நீங்க வர சொன்னதா மேக்னா சொன்னா. நான் ஏன் வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியாது சார். நான் எதுக்காக வர சொன்னேன்னு உனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இப்பதான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து வந்தேன். நான் ஒரு பக்கா பைத்தியம். அதனாலதான் உன்னை தேவையில்லாம கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிட்டு இருக்கேன். அப்படிதான் நீ என்ன பத்தி நினைக்கிறேன்? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல சார். பின்ன எப்படி சொல்லனா? வேற எப்படி? வேற எப்படி? டைம் என்ன? டைம் என்ன? ஆபீஸ் வர டைம் ஆகுது. உன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போற ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ரயில்வே ட்ராக் பக்கத்துல ட்ரெயின் வரும்போது நிக்கிற மாதிரி தகதகான்னு இருக்கு. என் ஹார்ட் ஹெட் கேஸ்கெட் பண்ண கார் இன்ஜின் மாதிரி டபடபா நகருது. ஹார்ட் பீட் சர்ரன் ரைஸ் ஆகுது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் பொட்டுட்டு போயிட்டேன்னா என் இமெயில் யார் கட்டுவா? என் குடும்பத்தை யார் காப்பாத்துவா? எனக்கு என்ன உனக்கு கவுண்ட் டவுன் சொல்லிட்டு இருக்கிறத வேலை நினைச்சியா? இல்ல சார், அது வந்து என்ன இல்ல, அது வந்து போயிட்டு. இத பார், நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. இவ்வளவு நாளும் டென்ஷன் படுத்தாலும் டயத்துக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவேன். இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர. இந்த ஆபீஸ்ல என்ன மேனேஜர்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்களே, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? சொல்லு, என்ன நினைக்கிற? முடிவா கேக்குற? நீ என்ன முடிவு பண்ணிருக்க சொல்லு. சார், நான் இந்த முடிவோடையும் இல்ல. வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே மேகனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டா? ப்ரோக்ராம் நடந்துருமா? இது என்ன ரெக்கார்டிங் ப்ரோக்ராமா? பட்டன டக்குன்னு தட்டினா ப்ரோக்ராம் நடக்கறக்கு. லைவ் ப்ரோக்ராம். நீ தான் வந்து பேசணும். நீ வராம போய் ப்ரோக்ராம் நடக்காம போயிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? என் சீட் கிழிஞ்சிருக்கும். என் வேலை போயிருக்கும். இல்ல சார்,
ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்கேயும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். என் மேனேஜர் சீட்டுக்கு டமால்னு போயிருக்கும். ஏதோ அந்த வேலை வரும்போது அப்பப்போ நான் 4 சாமியை பார்த்து கும்பிடுவேன். அந்த சாமியால ஒன்றும் செஞ்சதா இன்னைக்கு ஒருத்தனை ஆபத் பாண்டவ மாதிரி அனுப்பி வச்சு என்னை காப்பாத்திருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் வராம இன்னைக்கு ப்ரோக்ராம் நடக்காம போயிருந்தா என்ன என் வேலை போயிருக்கும். ஒரு நேரத்துல உயிர் வந்துருச்சு. என் இமேஜினேஷன்ல எங்க வேலை போய் திருத்தருவா. அமாத்தாய் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்து ரொம்ப ஆச்சு. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் என்ன சார் பொம்பளை பிள்ளைய போய் இப்படி திட்டுறீங்க? அவங்களே பாவம் யார்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ. இத பார் பாவம், திட்டு வாங்கினாலும் சரி கொட்டு வாங்கினாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை கரெக்டா நடக்கணும் அவ்வளவுதான். அவன் வரலன்னு எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? நீ மட்டும் வர போயிருந்தா அந்த பாஸ் சீட்டை கிளிக்கிறதே குறியா இருந்தான். சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பியிருப்பான். ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி அதை விடுங்க சார். நான் ப்ரோக்ராம் எப்படி பண்ணேன் சார்? உங்க பேரை காப்பாத்திட்டேனா? சூப்பரா செமையா பண்ண, கலக்கிட்ட. சும்மா கிளின்னு கிழிச்சிட்ட. அருமையா பண்ணடா. கேப்டா அப்பப்ப அங்க ஜர்க் வாங்கின பரவாயில்ல. என்கிட்ட வந்துட்டீல, நான் உனக்கு கத்து தரேன். உன்னை ஒரு நல்ல ஆர்ஜே வாக்கிறேன். ஓகே சார், அப்படியே என்னோட அப்பாயின்மெண்ட். டேய் சித்து, நீ சைன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடியே உன் அப்பாயின்மெண்ட்ல நான் சைன் பண்ணிட்டேன்டா. ஓ சைனே பண்ணிட்டீங்களா? டேய் எப்படியோ இன்னைக்கு ஆபத் பாண்டவ மாதிரி இங்க வந்து என் பேரை காப்பாத்திருக்கடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. அட பாவி, உன்னாலதான் எனக்கு இன்னைக்கு லேட் ஆச்சு. தேங்க்யூ சார். பரவாயில்ல. இது பாரு, வேலை கிடைச்சிருச்சுங்கிற தனா வீட்டுல லேட்டா வருது அப்படி இப்படின்னு அலைய வைக்கிறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது பண்ண, ஐயோ மாட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். சும்மா கிளின்னு கிழிச்சிருவேன் உன் சீட்டை. சார் நான் ஏன் சார் அப்படிலாம் பண்ண போறேன்? ஆர்ஜே ஆகணுங்கிறது என்னோட ட்ரீம். அதுக்காக என்னோட தூக்கத்தையும் தொலைச்சிட்டு 24 hours வேலை செய்ய நான் தயார் சார். சார் நீங்க சொன்னீங்கன்னா நான் இங்கே தங்கி கூட வேலை செய்யறேன் சார். ஏன் இந்த ஆபீஸ் உன் பேருக்கு எழுதி வச்சிடலாமா? ஏய், நீங்க தங்கலாம் முடியாது. ஒழுங்கா காலையில நேரத்துல வேலைக்கு வந்துடணும். எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ போகணும், புரியுதா? எல்லா ப்ரோக்ராமையும் நான் ஒருத்தனேவா சார் பண்ண போறேன்? இல்லடா, ஒரு வண்டி மக்கர் பண்ணிச்சேன்னா இன்னொரு வண்டி எடுத்துட்டு போறது இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி யாராவது மக்கர் பண்ணா அந்த ப்ரோக்ராம் நீ தான் பண்ணும். என்ன? அதாவது நாம இன்னைக்கு பண்ணமே அந்த மாதிரியா சார்? ஆமா. ஓகே சார். இத பரிசுத்தோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணப்பா. உன்னை நான் ஒரு நம்பர் 1 ஆர்ஜே வாக்கி காட்டுறேன். ஓகே? ஓகே சார். ஏதாவது டவுட் இருந்தா ஏட்டாக்கல, நான் கிளியர் பண்றேன். ஓகே சார். டவுட் இருந்தா ஃபோன் பண்றேன் சார். கண்டிப்பா பண்ணு. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். நான் வரேன் சார். நல்ல பையன், திறமையான பையன். நமக்கு தான் இவ்வளவு நாள் இவனை பத்தி தெரியாம போச்சு. நம்ம கிட்ட வாய்ப்பு கேட்டு லோ நாய் மாதிரி அலைஞ்சான். நான் தான் இவனை தேவையில்லாம இக்னோர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பையன்ல என் கையிலேயே முதலியே கிடைச்சிருந்தா நான் இந்த சேனல். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓஹோ, அடடா சித்து, என்னப்பா அதுக்குள்ள டவுட்டா? வா ask me, I'll clear you. பாத்தியா, இங்க பாத்தியா? வந்த உடனே டவுட் கேக்குறான். இவன் தான் வளர்ற பையன். நீயும் இருக்கே. come on ask me. சார் ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க சார். என்னடா அப்படி மறந்துட்டேன்? நான் உள்ள வந்தேன்ல, அப்போ நீங்க அவங்கள திட்டிட்டு இருந்தீங்க. ஆமா இல்ல பாத்தியா, அத கூட டைத்துக்கு இவன் தானே அவப்படுத்துறான். ஆனா நீ டைத்துக்கு வரது இல்ல, எப்பவும் லேட்டா வர. டென்ஷன் படுத்துறது அவ்வளவு வேலையா போச்சு. ஒண்ணு அந்த பையன் கிட்ட சான்ஸ் கேட்டு நான் இளைஞ்சாமா, ஆனா நான் உனக்கு சான்ஸ் கொடுக்கல. அந்த வாய்ப்பு உனக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு. ஆனா உனக்கு திமிரு. இத பாருமா, ஒரு பொண்ணுக்கு திறமை இருக்கலாம், ஆனா திமிரு இருக்க கூடாது. நீ நினைக்கிற கெட் அவுட், லெமன் அடிக்காத, போ. கெட் அவுட், ஐ சே கெட் அவுட். இந்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க் யூ. என்னங்க பிஎஃப் எதுவுமே இல்ல? அதெல்லாம் பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு தான், உன்ன மாதிரி டெம்பரரி ஆளுங்களுக்கு எல்லாம் இல்ல. வாட் யூ மீன் டெம்பரரி? இது எனக்கு வேணாம். அப்ப கொடுத்துட்டு போ. இருங்க.
இப்போ டெம்பரரியா இருக்கலாம், எப்படியும் 6 மாசம் கழிச்சு பெர்மனன்ட் ஆக்கிடுவீங்கல்ல, அப்போ ஓகே. ஐயோ வேஸ்ட் ஃபெலோ. இவங்க என் மேல என்னமோ கடுப்பா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம்.